எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. எந்திரி எந்திரி, எழும்பு எழும்பு, செட்டைகள் அடித்து நீ பறக்க ஆரம்பி. நீ தேவனுடைய சாயல், நீ விண்ணக மேனியை உடையவன். விண்ணக மேனி இந்த உடல், ஆவிக்கு எலும்பு மாமிசம் கிடையாது. நீ பறக்கும் சக்தி, நீ பறக்கும் ஆன்மா, தேவனோடு உறவாடும் ஆன்மா, தேவனோடு சஞ்சரிக்கும் ஆன்மா. நீ நீ பரவச பேச்சில், அந்நிய பாசையில், தூதர் பாசையிலே தேவனோடு பேச ஆரம்பி. கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போமா? எல்லோரும் கரங்களை தட்டி ஆவியானவரை உண்மை ரிசீவ் பண்ணுகிறேன், உண்மை வரவேற்கிறேன், உண்மை வர என் துணையாளரை உண்மை வரவேற்கிறேன் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. என் தேற்றவாளரை உண்மை வரவேற்கிறேன் சொல்லுங்க. கை தட்டி வரவேற்க. ரீமானா கரபதி அந்தரவா வியக்கரபதி அந்தரவா, என் துணையாளரையுமே வரவேற்கிறேன், ரிசீவ் பண்ணுகிறேன். ஏமேன், தேங்க்யூலா. எனக்கு 2 பார்சல் பொட்டி, ஒன்று ஆவியின் வரங்கள், இன்னொன்று ஆவியின் கனிகள். 2 பார்சல் எனக்கு தந்திருக்கின்ற 2 சீதனத்தை கொண்டு வந்து தந்த தேற்றவாளனே, என் துணையாளனே, உன்னை வரவேற்கிறேன். எப்படி ஒரு ஆண் ஒரு பெண் எனக்கு சீதனம் கொண்டு வந்திருக்கிறா, நகை போட்டு வந்திருக்கிறா, அவ சொத்துக்களோடு வந்திருக்கிறா என்று சொல்லுகிறது போல ஆவியானவர் உனக்கு துணையாக வரும்போது 2 பார்சலோடு வந்திருக்கிறார், 2 குட்டோடு வந்திருக்கிறார். ஒன்று ஆவியின் வரங்கள், இன்னொன்று ஆவியின் கனிகள். தேங்க் யூ ஃபாதர். ரிசீவ் பண்ணு, ரிசீவ் பண்ணு. வரங்களை ரிசீவ் பண்றேன், அற்புதங்களை செய்யற சக்தியை ரிசீவ் பண்றேன், புதுமை செய்ய ஆற்றலை ரிசீவ் பண்றேன், பேய்களை ஓட்டுற வல்லமையை ரிசீவ் பண்றேன், நோய்களை குணமாக்குற உங்களுடைய வல்லமையை ரிசீவ் பண்றேன். பண்ணு. ரீமானா கரபதி அந்தரபலதி அங்கரபதி அந்தரபா, ரீபா லபு சம்பி புத்தனா ரீலா கரதி அந்தரபா. லேஸ் 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 லேஸ். வாரும் பரனா
அக்கினி அக்கினி நிரப்பும் நிரப்பும் அந்நிய பாஷையிலே ஆவியிலே அவரோடு பேசுங்க, உறவாடுங்க, அவரோடு உறவாட ஆரம்பிங்க, அவரோடு உறவாடிட்டே இருங்க. ரீமானா கணபதி மந்தரபதி அங்கரபதி அந்தரபதி வியாக்கரபதி அங்கரபதி சுல்மியா. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. நிரப்பு, எங்களை நிரப்புகிறீர் அப்பா, எங்களை நீ நிரப்பிக் கொண்டிருக்கிறீர் டேடி. ஆவியிலே ஆவியில் அப்படியே உரையாடிட்டு இருக்கு. ஆவியில் அப்படியே அந்நிய பாஷையிலே, தூதர் பாஷையிலே, பரலோ பாஷையிலே, ரீமானா கரபதி நமரபதி அந்தரபா, எல்லாரும் கரங்களை தட்டி அப்படியே ஆவியிலே உறவாடிட்டே இருப்போம், பேசிட்டே இருப்போமா. கை காலத்தோடு ரீமானா கரபதி நமரா ஒத்தினான ஈகரபதியா போ எழுப்பு, கட்சி எறிய விடு, நீ பெற்ற அபிஷேகத்தை அனல் கொண்டு. இதுக்குதான் சபை, இதுக்குதான் சபைக்கு வர்றோம். நீ பெற்ற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு, ஞான வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. இதெல்லாம் விலையேறப்பட்ட முத்துக்கள், விலையேறப்பட்ட சொத்துக்கள், இதுவான் சொத்து, உனக்கு கொடுக்கப்பட்ட சொத்து. அற்புதங்களை செய்து சக்தி தேவனோட கொடுத்த சொத்து, புதுமை செய்ய ஆற்றல் தேவனோட கொடுத்த சொத்து. நம்ம புனிதர்கள், பரிசுத்தவான்கள், இந்த இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள், இந்த வரத்தை உடையவர்களாக, இந்த தன்மையை உடையவர்களாக, இந்த ஸ்தானத்தை உடையவர்களாக பூமியில வாழ்ந்தது போல நீ வாழு. இந்த நிகழ்ச்சியை கத்தோலிக்க சகோதர நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு சொல்ற, நீ ஒரு புனிதரை போல அற்புதங்களை செய்ய முடியும், புதுமை செய்ய முடியும், பேய்களை ஓட்ட முடியும், நோய்களை குணமாக்க முடியும். இந்த வரத்தை நீ பயன்படுத்த ஆரம்பி, இந்த வரத்தை அபிஷேகத்தை பயன்படுத்த ஆரம்பி. அவர்களை எப்படி அபிஷேகத்தை பயன்படுத்தின ஆவியானவரை பயன்படுத்தினாங்க, பயன்படுத்து. எப்படி இயேசு ரத்தத்தை பயன்படுத்தினாங்களோ ஏதோ ஒரு பயன்படுத்து. எப்படி அந்தோனியார் சிலுவையை பயன்படுத்தினாரோ, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பயன்படுத்தினாரோ, இதுபோல நீ பயன்படுத்த ஆரம்பி. உன் போதகர் பேரை உச்சரிக்கிறத விட இயேசுடைய பேரை உச்சரி. கடவுள் இயேசு உனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தை நீ நடக்க ஆரம்பி, கனி கொடுப்பாய். நீ திராட்சை செடியோடு இணைந்திருக்கிற கொடி மிகுந்த கனிகளை குடிக்கும்படி இப்போது உனக்கு உரம் போட்டு கொண்டிருக்கிறார், உன்னை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார், உன்னை உரமிட்டு ஆமேன் மிகுந்த கனி கொடுக்கும்படி உன்னை ஆமேன் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார். ரீமான கரபு சந்தரல் யா கரபதி அந்தரபலி எங்கரபதி நிரம்புங்க, நிரம்பு பண்ணிட்டே இருங்க. நிரம்பு, எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கிறது, எழுப்பி பிரகாசி. கரங்களை தட்ட வேண்டாம், ரெண்டு கரங்களை மேல் நோக்கி உயர்த்துங்க, ரெண்டு கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி, இந்த கரம் உம்முடைய கரம் அப்பா, இந்த உடல் உம்முடைய உடல் அப்பா, இந்த உயிர் உம்முடைய உயிர் அப்பா. என் கண்களும் உம் கண்கள், என் கால்களும் உமது கால்கள், என் உடலெல்லாம் உமக்குரியது. இது பரலோக மேனி, இது விண்ணகத்துக்குரிய மேனி. உன் உடல், நீ மாம்சத்துக்கு உன்னை விண்ணகத்துக்குரிய மேனியை கொடுக்கும்படியாக இயேசு உயிர்ப்பித்தா, உயிர்த்தெழுந்தா, விண்ணகத்துக்குரிய மேனியோடு காட்சியளித்தா. உனக்கு ஒரு விண்ணகத்து மேனியை உண்டாக்குவதற்காக இதை நீ ஏற்றுக்கொண்டா போதும். இதை இப்போ நீ அறிக்கப்பட்டு எனக்கு விண்ணகத்துக்குரிய மேனியை தந்துட்டீங்க. செத்து போன அந்த முதல் மனுஷன் மேனியை இழந்தான். இரண்டாம் மனிதனாகிய இயேசுவே, அவர் மனுஷனா பிறந்தது எதுக்கு தெரியுமா? முதல் மனுஷன் இழந்ததை இரண்டாம் மனுஷன் மீட்டு தரதுக்காக அவர் மனுஷனாவே பிறந்தாரு. கடவுள் மனுஷனா பிறந்ததனுடைய சூட்சம ரகசியம் இதுதான். இஸ்லாமிய நண்பர்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். இயேசு மனுஷன்தான், மனிதனாக பிறந்தவர் தான். அவர் ஈசா நபிதான். ஏன் அவர் ஈசா நபியா பிறந்தாரு தெரியுமா? இந்த சூட்சம் முதல் மனுஷன் இழந்த இந்த சூட்சம ஒளி உடலை, அந்த விண்ணகத்தினுடைய மேனியை திரும்ப நமக்கு தருவதற்காக அவர்
இந்த மண்ணக மேனியை அவர் எடுத்தார். இந்த மண்ணக மேனியை என்ன செஞ்சார்னா விண்ணக மேனியாக மாற்றிட்டார். அவர் உயிர் தெழும்போது இந்த மேனி விண்ணக மேனியை அப்படியே பறக்க ஆரம்பித்தது. நீயும் மரிக்கும் போது, உடலை விட்டு பிரியும் போது, நீ நித்திரைக்குள்ளே போகும்போது இந்த மேனி விண்ணகத்தினுடைய மேனியாக மேலே எழும்பி போகணும். இதை நீ அறியணும், இதை நீ அறிக்கை பண்ணணும். எனக்கு விண்ணகத்தின் மேனியை நீங்கள் உயிர் தெழும்போது எனக்கு தர்றதுக்காக. அதனால் அவர் உயிர் தெழுந்து பாதாளம் சென்று அந்த உத்திரிக ஸ்தலத்திலே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆன்மாக்களுக்கு இந்த விண்ணக மேனியை கொடுத்து பவனியாக பரலோகத்துக்கு இழுத்து சென்றார். கைதட்டி அந்த இயேசுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை கட்டி இதே மேனியை உனக்கு தந்து உன்னை மேலே கொண்டு போவதற்காக நீ நித்திரை அடையும் போது, உடலை விட்டு பிரியும் போது, பூமிக்குரிய நாள் உனக்கு முடியும் போது, இந்த நாள் முடிஞ்சு நீ மேலே போகணுங்கிற நேரம் வரும்போது உனக்கு இந்த விண்ணகத்துக்குரிய மேனியை தந்து கடைசி நேரத்தில் அந்த மேனியை கொண்டு மேலே எடுத்து சொல்வார். ஒருவேளை இன்னைக்கு அந்த வருகை வரும்னா இந்த பொன்னி அப்படியே மறுரூபமாகி விண்ணகத்துக்குரிய மேனியை அடைந்து நீ அவருக்கு பின்னால் கடந்து செல்வாய். அந்த மேனியை கொடுக்கறது தான் இந்த இயேசுடைய வேலை. இந்த உயிர்த்தெழுந்த சம்பவ நிகழ்ச்சி. தேங்க்யூ ஃபாதர். அப்படியே முழங்கால் படியிட்டு தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி முகங்குப்புற விழுந்தவரை தொழுது கொள்வோமா? என் அப்பாவே, என் பரிசுத்த தகப்பனே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன் ஐயா. உங்கள் மாசற்ற இரத்தத்தை முத்தம் செய்கிறேன் ஐயா. உங்கள் விலையேறப்பட்ட இரத்தத்தை நான் முத்தம் செய்கிறேன் ஐயா. என்னை குணமாக்கும்படி, என்னை நலமாக்கும்படி காயப்பட்ட உங்களுடைய காயங்களை முத்தம் செய்கிறேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து உம் பொற்பாதம் பணிந்து நான் உம்மை தொழுது கொள்கிறேன், முத்தம் செய்கிறேன். ரீமன் அக்கரபதி நமரா உச்சண்டதலதி அங்கரபதி அந்தரபால யாக்கரபதி அந்தரபா. இதை ஏற்றுக்கொள்கிற, இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிற, விசுவாசிக்கிற அத்தனை பேரும் மறுரூபமாகிறீர்கள். அத்தனை பேர் உங்கள் சாயல் உருவம் மாற்றப்படுகிறது. அத்தனை பேருடைய தன்மையும் தெய்வீக தன்மையாக உருமாற்றப்படுகிறது. ரீகாரா புத்தினா கரபதி அந்தரபா லிவியாங்கரபதி அம்ரகநாதி அப்ரபு ஷபி போத்தனா. ஆவியிலே தொழுது கொள்ள கர்த்தர் ஆவியானவர். அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியிலே உண்மையிலே தொழ வேண்டும். ஆவியிலே தொழ ஆரம்பியுங்கள். உங்கள் 6 மாசற்ற இரத்தத்தை இப்பொழுது நான் பூசி தொழுகிறேன். உங்கள் இரத்தத்தால் நான் இப்பொழுது பத்தினியாக, புனிதமானவனாக, நீதிமானாக நான் உம்மை தொழுது கொள்கிறேன். சொல்லி சொல்லி அப்படி தொழ ஆரம்பிங்க. உங்கள் இரத்தத்தை வீட்டு நிலைக்காலில் பூசுகிறம்பா. என் மேல் சட்டத்தில் பூசுகிறேன், என் வாயில் பூசுகிறேன், என் நெத்தியில் பூசுகிறேன், என் புருவமத்தியில் பூசுகிறேன். இந்து சகோதரர் சொல்கிறேன், இந்த இரத்தத்தை ஒரு நெத்தியில் புருவமத்தியில் நீ பூசிப்பார். இந்த ஞானக்கண் திறக்கும், இந்த அகக்கண் திறக்கும், இந்த நெற்றிக்கண் திறக்கும். இந்த நெற்றிக்கண் திறக்கனுடைய ஆயுதம் இயேசு மாசற்ற விளையாடப்பட்ட இரத்தம். இந்த இரத்தத்தை நெத்தியில் பூசு, நெத்தியில் பூசு, ஆவியில் பூசு, ஆன்மாவில் பூசு. உன்னுடைய 7 சக்கரங்களும் ஓப்பன் ஆகும். இந்த இரத்தத்தை பயன்படுத்த இந்த எல்லா சக்கரத்து மேலே இந்த இரத்தத்தை பூசு. இந்த சக்கரங்கள் ஓப்பன் ஆகும். நீ பல வருஷமாக தியானம் பண்ணிகிட்டு இருக்கிற, பல வருஷமாக பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிற, உன் பயிற்சி, உன் முயற்சி, நீ உன் மாம்சத்தினுடைய பலன், அறிவு எல்லாம் குப்பை. இது எல்லாமே வேலை செய்யாது. இந்த இரத்தத்தை பயன்படுத்த வேலை செய்யும். இந்த அக்கினியை பயன்படுத்துறது வேலை செய்யும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். நெல் கரதி அங்கி மரபு சம்பி போத்தனா விமான கரபுதி அந்தரபு லிவியா கரபு சம்பி போத்தனா. அருமையாக இருக்கிறீங்க. தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு பாதுகாப்பு கவசம் உண்டு. தொழுது கொள்ளுகிறவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக விண்ணகத்திலே சேர்க்கப்படுகிறார்கள். தொழுதுகளுடைய ராஜ்யம் தேவலோகம், அந்த பரம எருசலேம், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் அங்கே தன்னுடைய பேரை எழுதி விழா கூட்டமான அந்த பரம எருசலேமிலே இயேசுவுடைய தேவனுடைய அந்த நகரமாகிய அந்த விண்ணக வீட்டிலே உனக்கு இடம். தொழுது கொள்கிறவனுக்கு இடம். தொழுது கொள்ளாதவன் சபிக்கப்பட்டவன். தொழுது கொள்ளாதவனுடைய வீட்டிலே வாதை இருக்கும். தொழுது கொள்ளாதவனுடைய வீட்டிலே மரணம் இருக்கும். தொழுது கொள்ளாதவனுடைய வாழ்க்கையிலே பஞ்சம் இருக்கும். தொழுது கொள்ளாதவனுடைய வீட்டிலே அங்கே அவன் குடிக்கிற நீர் நஞ்சாக விஷமாக இருக்கும். தொழுது கொள்ளாதவனுடைய அப்பம் நஞ்சாக விஷமாக இருக்கும்.
லெஸ் தொழுது பார், தொழுது பார். ரீமான இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவர் போப் முகங்குப்புற விழுந்து தொழுது கொள்கிறார். அவர் சத்தியத்தை கடைபிடிக்கிறார், தேவனை கனம்பணுகிறார், தேவனுக்குரிய ஸ்தானத்தை மதிப்பை கொடுக்கிறார். எந்த ஒரு மனிதன் அவரை பணிந்து கொள்கிறானோ, குனிந்து தலைவணங்கி முகங்குப்புற விழுந்து அவரை தொழுது கொள்கிறானோ, அவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறான், கருணையை பெறுகிறான், அவருடைய அளவிட முடியாத அந்த அருளை ஆசிரியை பெறுகிறான். ஆசீர்வாதத்தை பெறுகிற வழிபாடு தொழுகை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வழிபாடு தொழுகை. விண்ணிலும் மண்ணிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக விண்ணக மேனியை கொடுக்கிற வழிபாடு தொழுகை, உன்னை பத்தினியாக்கிற வழிபாடு தொழுகை, உன்னை ரட்சிக்கிற விடுதலை செய்கிற வழிபாடு தொழுகை. ரோமையர் 10:11 சொல்லுகிறது, தொழுது கொள்ளுகிறவர்கள் விடுதலை பெற்றார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், முத்தியடைந்தார்கள். நீ முத்தியடைகிற, உன்னை முத்தியடைய செய்கிற வழிபாடு தொழுகை. நீ ஏதோ நீ மனுஷன் உண்டாக்கிய சாமிகளை கும்பிடுறதுனால அல்ல, உன்னை படைச்ச தேவனை நீ தொழுது கொள்ளணும். உன் இஷ்டத்துக்கு ஒரு சாமியை உண்டாக்கிட்டு, நீ ஒரு கடவுளை உண்டாக்கிட்டு, நீ ஒரு வழிபாடை உண்டாக்கிட்டு, வழிபாடத்தை சரி பண்ணிக்கிட்டு அதில் நீ பண்ணுறதெல்லாம் கடவுள் வழிபாடு கிடையாது. அது மனுஷன் உண்டாக்கின வழிபாடு. இந்த மதம் உண்டாக்கின வழிபாடு, தேவன் உண்டாக்கிய வழிபாடு தொழுகை. அருமையாக இருக்கிறீங்க. தேங்க்யூ ஃபாதர். இந்த தொழுகை உன்னை பரவசப்படுத்தும், மெய் மறந்த நிலை கொண்டு போகும். நானும் அவரை முகங்குப்புற விழுந்து தொழுது கொண்டு இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறேன்.